இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தாயாம் திரு அவை இன்றைக்கு பொது காலத்தினுடைய 18வது ஞாயிற்றுக்கிழமையை தான் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற 3 வாசகங்களுமே கடவுள் நம்மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார், அவரிடத்தில் நாம் செல்லுகிற நேரத்தில் எப்பேற்பட்ட ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அவர் நமக்கு செய்வதற்காக காத்திருக்கிறார், அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார், பரிவு உள்ளவராக இருக்கிறார், கருணை உள்ளவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த 3 வாசகங்களுமே நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றன. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, எசாயா புத்தகத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகமானது 2வது பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். எதற்காக அவர்களுக்கான அடிமைத்தனம் என்பதை நம்ம முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் அரசர் தாவீதின் வழியாக அவர்களிடத்தில் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இருந்தாலும் மக்கள் தொடர்ந்து வணங்கா கழுத்து உடையவர்களாக கடவுளுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய திருச்சட்டங்களின்படி நடவாமல், கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்து வேற்று தெய்வங்களை அவர்கள் வணங்கி மற்றும் சிலை வழிபாட்டோடு ஈடுபட்ட ஒரு காரணத்திற்காகத்தான் கடவுள் அவர்களுக்கு இந்த அடிமைத்தனத்தை அனுமதிக்கிறார். பாபிலோனிய அடிமைத்தனத்தில் அனைத்தையும் இழந்த மக்களாகத்தான் இஸ்ரேல் மக்களை நம்ம பார்க்கிறோம். நிர்கதியாக இருக்கிறார்கள். தங்களுடைய நாட்டை இழந்திருக்கிறார்கள், வீட்டை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், உறவுகளை இழந்திருக்கிறார்கள், தங்களுக்கு நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்த ஆலயத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள், சுயமரியாதை இழந்திருக்கிறார்கள். எதிர்நோக்கி முற்றிலும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இன்றைய வாசகம் நமக்கு அமைகிறது. அன்புமிக்கவர்களே, அந்த பாபிலோனிய கரைகளில் அமர்ந்து அவர்கள் தங்களுடைய கடவுளுடைய திருக்கோயிலுக்காக பாடிய பாடல்களும், எப்பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் திரும்பி செல்வோம் என்கிற ஏக்கத்தோடு கூடிய பாடல்களையும் நம்ம எசாயா இறைவாக்கினருடைய அந்த வார்த்தைகளில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகமானது கடவுள் இந்த மக்களை, துன்பத்தில் இருக்கிற மக்களை, துயரத்தில் இருக்கிற மக்களை, எதிர்நோக்கற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை மறுபடியும் ஒரு விருந்திற்கு அழைக்கின்ற, ஒரு புதிய எதிர்நோக்கி தருகிற ஒரு வாசகமாகத்தான் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அந்த வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன மாதிரியான வார்த்தைகளை கடவுள் இறைவாக்கினர் எசாயா வழியாக அவர்களுக்காக கூறுகிறார் என்று. அதாவது, தாகமாக இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். அப்படி என்று அவர்களை இலவசமான ஒரு விருந்திற்கு ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அதோடு கூடிய ஒரு எச்சரிக்கையும் அவர் கொடுக்கிறார். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக உங்கள் உழைப்பை ஏன் வீணாக்குகிறீர்கள் என்று சொல்லி, இந்த மண்ணுலக வாழ்வு என்பது ஒரு இடைப்பட்ட ஒரு பயணம். இந்த பயணத்தில் அழிந்து போகிற செல்வங்களுக்காகவும், அழிந்து போகிற புகழ் பணத்திற்காகவும், அழிந்து போகிற உறவுகளுக்காகவும் ஏன் உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறீர்கள்? அப்படி என்று சொல்லி கடைசி பகுதியில், எனக்கு செவி கொடுங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களோடு என்றுமுள்ள ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ள தாவீதிற்கு நான் காட்டிய பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். அப்படி என்று இந்த மக்களோடு தான் செய்யவிருக்கிற ஒரு புதிய உடன்படிக்கையை தான் இறைவன் நினைவு கூறுகிறார். அன்புமிக்கவர்களே, இதே நிலையில தான் இன்றைக்கு நம்மில் பலர் இருந்து கொண்டிருக்கிறோம். நெஞ்சத்தில் குழப்பத்தோடு, உள்ளத்தில் குழப்பத்தோடு, எதுவும் அறியாத ஒரு நிலையில், எது நடக்குமோ என்கிற ஒரு அச்சத்தில், இது நடந்து விட்டதே என்கிற ஒரு பயத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் அழிந்து போகிற இந்த காரியங்களுக்காக நீங்கள் அஞ்சு விடாமல் ஆண்டவர் தருகிற விருந்துக்கு வாருங்கள், ஆண்டவர் தருகிற ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தான், எனக்கு செவி கொடுங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய திரு பீடத்திற்கு அழைக்கிறார். அவருடைய திரு உணவை அருந்துவதற்காக அழைக்கிறார். அன்புமிக்கவர்களே, முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2வது வாசகமானது திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது வாசகம் என்றாலே ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து தான் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன். ரோமை திருச்சபை துன்புறும் ஒரு திருச்சபையாக இருந்தது. அனைத்தையும் இழந்துவிட்டு கிறிஸ்தவன் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக நன்மதிப்பையும் சொத்துக்களையும் உயரையும் கூட இழந்துவிட்டு நிர்கதியாய் நின்ற
ரோமை திருச்சபைக்கு எழுதப்பட்ட திருமுகம் தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிற இந்த 2வது வாசகம் என்பது. அன்புமிக்கவர்களே, இந்த வாசகம் கூட உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு சரியாக பொருந்துகிற ஒரு வாசகமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். தயவுசெய்து கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் அப்படின்று தான் முதல் பகுதி நமக்கு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது எது என்கிற கேள்விக்கு இத்தனை காரியங்களை சொல்லியிருக்கிறார் பவுலடியார். இத்தனை துன்பங்களை பட்டாலும் அவர் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து பிரியாமல் தான் வாழ்ந்தார். தான் பெற்ற அந்த அனுபவத்தை தான் ரோமை கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு அவர் அறிவுரையாக சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு பண கஷ்டத்தாலும், சின்ன நோய் நொடியாலும், அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பத்தாலும், அல்லது பல்வேறு காரியங்களுக்காகவும் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிற நமக்குத்தான் நமக்கான ஒரு சவாலான ஒரு கேள்வியாக கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது எது என்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு பவுலடியார் கேட்கிறார். எனவே வாழ்வோ சாவோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ பருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறு எந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பதில் உறுதியாயிருங்கள் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு ஆறுதலான ஒரு செய்தி அன்புமிக்கவர்களே! நெஞ்சத்தில் உறுதியற்று இருப்பவர்களே, எதிர்நோக்கற்று இருப்பவர்களே, ஆறுதலை தேடுபவர்களே, இன்றைக்கு அன்புக்காக இயங்குபவர்களே, கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது அப்படிங்கிற கேள்வியோடு இந்த உலகத்தை சார்ந்த எதுவுமே கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. ஆகவே அவருடைய அன்பில் உறுதியாக இருங்கள் என்பது தான் 2வது வாசகம் நமக்கு சொல்லித் தருகிற அழகான ஒரு பாடம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3வது வாசகமான நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனமான ஒரு இடத்துல தனிமையாக ஜெபிக்க சொல்லுகிறார். இதை பற்றி பலமுறை சொல்லியிருக்கிறேன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் முக்கியமாக நிகழ்ந்த நிகழ்வுகளுக்கு முன்பாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையில் ஜெபித்திருக்கிறார். வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவுகளை எடுத்த நேரத்திலெல்லாம் அவர் தனிமையில் ஜெபித்திருக்கிறார். இன்றைக்கு கூட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானுடைய கைதையும் அவருடைய இறப்பையும் பற்றி கேள்விப்பட்டு தான் மனவேதனையோடு தனிமையில் ஜெபிக்க சென்றிருப்பார். உண்மைக்கு சான்று பகர்ந்த திருமுழுக்கு யோவானுக்கு இந்த கதியா அப்படி என்கிற மனக்குழப்பத்தில் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு மனக்குழப்பத்திலும், கொஞ்சம் அச்சத்திலும், அல்லது ஒரு எதிர்நோக்கற்ற ஒரு சூழ்நிலையிலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்மை போல இன்றைக்கு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அன்புமிக்கவர்களே, தன்னிலையில், துன்பத்தில், வருத்தத்தில், வேதனையில் இருந்தாலும் அவரை காண மக்கள் பெரும் கூட்டமாக சென்றார்கள் என்று தான் நற்செய்தி வாசகத்தில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தால், நானே டென்ஷனில் இருக்கேன், நானே டயர்டில் இருக்கேன், ஏன் என் உயிரை எடுக்கிறீங்க, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறீங்க, என்னை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீங்க அப்படின்ட்டு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை நமக்கு முன்னறிவிக்கும் எண்ணமாக இன்றைக்கு 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே நற்கருணையாக கொடுக்க போகிறார் என்பதை முன்னறிவிக்கும் வண்ணமாகத்தான், நற்கருணையினுடைய ஆழத்தில் இருக்கிற இயேசுவனுடைய பரிவை வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான், ஆழமாக அடிநாதகமாக இருக்கிற பரிவை நமக்கு வெளிப்படுத்துகிற வண்ணமாகத்தான் நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு களைப்பாக இருந்தாலும், இயேசு மனக்கவலையோடு இருந்தாலும் அந்த மக்களை பார்த்து வெறுப்பு கொள்ளாமல் அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கிறார். பிறகு ஆயிரில்லா ஆடுகளைப் போல அவர்கள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு உணவளிக்க விரும்புகிறார். பாலை நிலத்தில் எங்கனம் இது நிகழும் என்று குழம்பி போயிருந்த திரு தூதர்கள் வழியாக அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு சிறிய பங்கை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த சிறிய உழைப்பையும் அந்த மக்களுடைய சிறிய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்
நற்கருணை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த இடத்துல 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் ஆசீர்வதித்து பகிர்ந்தளிக்கிறார். கடைசியில் எல்லோரும் வயிறார உண்ட பிறகு 12 கூடைகளில் மீதமுள்ள உணவை எடுத்து வைத்தார்கள் என்று தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கமும் கருணையும் பரிவும் கொண்டவராக இருக்கிறார். நம்மிடம் இருக்கிற எளிய காணிக்கையை நாம் அவரிடத்தில் கொடுக்கிற நேரத்தில், இந்த மனுக்குலம் மாண்புற வேண்டும் என்று எடுத்து நாம் கொடுக்கிற நேரத்தில் இறைவன் அதை ஆசீர்வதித்து பலுகி பெருக்குவார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நான் ஏழைத்தானே, என்கிட்ட என்ன இருக்குது, என்னாலெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படி என்று ஆண்டவர் திருமுன்னிலையில் நம்முடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் இறைவன் பேரன்பாக இருக்கிறார். ஆகவே அந்த அன்பினுடைய ஒரு சிறிய பிரதிபலிப்பாக நான் என்னுடைய அன்பையும் என்னுடைய பரிவையும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நான் பணி செய்கிற இடத்திலும் நான் பகிர்ந்து கொள்வேன், ஆண்டவருடைய அன்பின் சாட்சியாக விளங்குவேன் என்கிற உறுதியோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல அன்பும் பரிவும் இரக்கமும் உடையவர்களாக மாறிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.